மேலையும், அதாவது எப்படி கிருபானந்த வாரியார் எங்கு அவருடைய உயிர் பிரிந்ததோ அது போல அந்த வான் உலகத்திலும் திமுகவின் கொடி பறக்குது. இண்டிகோ விமானத்துல குடி போதையில திமுக நிர்வாகி ஒருத்தர், கவுன்சிலர், சரி கவுன்சிலர் விமான பணிப்பெண்ணிடம் தவறாக நடந்ததாக கைது செய்யப்பட்டிருக்கார். எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரோட்ல பண்ணியாச்சு, யூனிவர்சிட்டியில் பண்ணியாச்சு, கல்லூரியில் வகுப்பறையில் பண்ணியாச்சு, புரியுதுங்களா? கோயம்புத்தூர் விமான நிலையம் பின்னாடி பண்ணியாச்சு, 2.5 வயசு குழந்தையும் பண்ணியாச்சு. சரி, ஏன் கீழே பூமியிலே பண்ணியிருக்காங்க, ஆகாசத்தில் பண்ணலாங்கிற அளவுக்கு இவங்க அதிவீர சூரர்களாக திமுக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே நடக்காத மாதிரி இங்க ஒருத்தர் தமிழக முதல்வர் இங்க பாலாறும் தேனாறு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசு தான் பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெருமை பேசிட்டு இருக்கிறாரு. உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும் சார். அவங்க வச்சுக்கலாமே சார். எதுங்க உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டா எது வேணாலும் நீங்க பண்ணுவீங்களா? அந்த விவேக் படத்துல வருமே, மைனர் குஞ்சுன்னு ஒரு இது வரும் தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு பெண்ணை இது பண்ணதுக்கு அவன் சொல்லுவான், மைனர் குஞ்சுன்னு அந்த கேரக்டர் சொல்லுவான், இந்த மாதிரி ஃபைன் போடுவாங்க. நான் ஏற்கனவே 2000 ரூபாய் அட்வான்ஸா பே பண்ணியிருக்கேன், அப்ப நீங்க உரிமை தொகைன்னு சொல்லி கொடுத்துட்டு பெண்களை எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்துவீங்க, பாலியல் சீண்டல் பண்ணுவீங்க, கொச்சையாக பேசுவீங்க. மந்திரி மகன் எல்லாமே கொச்சையா பேசுறாங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா எல்லாம் நாங்க மறந்துடணும், நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தை பாலியல் சீண்டல்களை நாங்க பொறுத்துட்டு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறீங்க, அதானே?